ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாடி தோட்டத்தில் இன்றைய அறுவடையை பார்க்கலாம். கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவங்ககிட்ட வேண்டிக்கிறேங்க. என்னுடைய வீடியோவை நிறைய ஸ்டேட்லேருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. நிறைய வெளிநாடுகளில் பார்க்குற அப்டேட் எனக்கு வந்திருக்குதுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. என்னுடைய வீடியோவுக்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. வாங்க பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பீக்கங்காய் இன்றைக்கி அறுவடைங்க. இந்த வீடியோவில் நான் விதை போட்டது முளைப்பு திறனையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேங்க. அதையும் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். இதில் ஏதாவது நான் உங்களுக்கு நான் டிப்ஸோ இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேங்க. அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போக வேண்டாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன், என்ன உங்களுக்கு மாடி தோட்டத்தில் என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் உங்களுக்கும் ஒரு ஐடியா வருங்க. அதனால் கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க, கொத்தவரங்காய் இலை சுருட்டில் வந்திருக்குதுங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, கத்திரி செடி பவுட்ரு இல்லைன்னா எறும்பு பவுட்ருன்னு உரக்கடையில் கிடைக்குங்க. அந்த பவுட்ரு பேக்கெட்டை வாங்கிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் கொஞ்சமாக பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா முடி மாதிரி கட்டி நம்ம செடி மேலே போய் லைட்டாக பவுட்ரு இப்படி தட்டுற மாதிரி லைட்டாக டேப் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு லைட்டான பவுட்ரு அது மேலே செடி மேலே லைட்டாக உக்காருங்க. அப்படி ஒரு 3 நாளுக்கு அப்புறம் நம்ம செடியை கழுவி விட்ருங்க. அந்த மாதிரி கழுவி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இலசுருட்டு நோய் போயிடுங்க. வாங்க தக்காளி அறுவடையும் உங்களோட பேசிகிட்டே தக்காளி அறுவடையும் முடிச்சாச்சுங்க. இப்போ நிறைய செடிங்க முளைப்பு திறனையும் நான் காட்டுறேங்க. இந்த இதில் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். எவ்வளோ ரெட்டிஸாக தக்காளி பழம் இருக்குது. இப்போ நிறைய இதுக்கு மேலே நம்மளுக்கு தக்காளியும் வருங்க அறுவடைக்கு. காய் பாருங்கள் நிறைய விட்டுருக்கு தக்காளி செடி. அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. இதுக்கு மேலே என்னுடைய வீடியோ டெய்லியும் 11 மணிக்கு வீடியோ, அறுவடை வீடியோவோ இல்லை மண்கலை வீடியோவோ இல்லை எருவு கலக்கிற வீடியோவோ இல்லை நான் விதை நடுற வீடியோவோ இல்லை லிட்டில் ஃபெர்டிலைசர் ஊற்றுற வீடியோவோ அப்படி ஏதோ ஒரு வீடியோ நான் டெய்லி இதுக்கு மேலே அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேங்க. என்னுடைய வீடியோ டைம் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடுங்க. நீங்கள் எல்லோரும் என்னுடைய வீடியோவுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணுன்னு எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேங்க. தயவுசெய்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. வாங்க அடுத்தது பாருங்கள், எல்லாம் இளஞ்செடியும் பாருங்கள் நான் இருக்குது. அடுத்த பேட்சினுடைய இளஞ்செடிங்க இது. பூசணிக்காய், பாவக்காய். வாங்க அடுத்தது நாம் கொத்தவரங்காயை பறிச்சிக்கலாம். இங்கே ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க சிஸ்டர். நீங்கள் அந்த பவுடரை நீங்கள் டேப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த நோய் தெளிஞ்சிருங்க. அதையும் மீறி உங்களுக்கு அந்த நோவே தெரியல, தண்ணி 2 நாளைக்கு 3 நாளைக்கு தண்ணி விடாதீங்க அந்த செடிக்கு. தண்ணியும் ஓவர் தண்ணி ஆகிட்டாலுமே உங்களுக்கு இலை சுட்டில் வந்துடுங்க. அதனால் மண்ணை கலரி விட்டு இந்த பவுட்ரு டேப் பண்ணி காலையில் நேரம் வெடிகாலம் ஒரு 5 to 6க்குள்ளே இதை பண்ணி முடிச்சிருங்க. கொஞ்சம் நிழலில் தூக்கி அந்த செடியை 2 நாளைக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெயிலில் வச்சிங்கன்னா போதுமானதுங்க. அது கழுவி விட்டுட்டு வெயிலில் வச்சுருங்க. அதுக்கப்புறமும் அது இலை சுருட்டில் தெரியல அப்படின்னிங்கன்னா கம்முன்னு அந்த செடியை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு செடி வச்சுக்கிறது தாங்க நல்லது. ஏன்னா ஒரு சில செடிங்க நோய் ரொம்பவே அட்டாக் ஆகிடுச்சுன்னா அது தெளியாதுங்க. இதுதான் ஆரம்ப ஸ்டேஜு, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தெளிஞ்சிருங்க. அந்த இலை சுட்டில் தெளிஞ்சிருங்க, ஃப்ரெஷ் இலையாக வந்துடுங்க. அப்படி அது ரொம்பவே அட்டாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த பவுட்ரு போட்டாலுமே அது தெளியாதுங்க. அதனால் எதுக்கும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். தெளிஞ்சிச்சுன்னா செடியை வளர்த்திருங்க. தெரியலன்னா அந்த செடியை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு செடியை வச்சுக்கோங்க. இலை சூட்டலுக்கு மட்டும் ஒரு ட்ரை பண்ணலாங்க. ட்ரை பண்ணிவிட்டு அது சரியாக வரல அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வேறு செடி நட்டுக்கிறது தாங்க பெட்டர். வாங்க அடுத்தது பாருங்கள், எவ்வளோ செடிங்கெலாம் இப்போ பாவக்காய் கொடிலாம் சூப்பராக இளங்கொடியும் ஏறிக்கிச்சுங்க. அதனால் சூப்பராக இருக்குதுங்க கொடிங்க. அப்படியே உங்களுக்கு கொடியும் அப்படியே நான் காட்டிகிட்டே காய் பறிக்கிறேங்க.
ஏன்னா காய் பறிக்கிறதே உங்களுக்கு காமிச்சோம்னா உங்களுக்கும் போர் அடிக்கும் அப்படின்றதுனால கொடியும் காட்டிட்டு நான் பறிக்கிறேங்க. அப்படி எதுனா இது டேப் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மறுபடியும் அந்த செடியால் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டு கொடுங்க, நான் விளக்கம் கொடுக்குறேங்க. இந்த விளக்கமே உங்களுக்கு வந்து அந்த செடியை காப்பாற்றுறதுக்கு உண்டான விளக்கம்தாங்க. அதையும் மீறி உங்களுக்கு அது மறுபடியும் இலை சொட்டில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதை எடுத்துருங்க, அதுதான் நல்லதுங்க. ஏன்னா அந்த நோய் மற்ற செடியை தாக்கக்கூடாதுங்க. அது தனியாக எதுக்கு நான் எடுத்து தனியாக வைக்க சொல்கிறேன்னா, அது மற்ற செடிக்கு அந்த நோய் தாக்கக்கூடாது. அதுக்கு தான் தனியாக எடுத்து ஒரு நெல்லிக்காய் வச்சு அந்த பவுட்ரு போட்டு பாருங்கள். சரியாக வந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா செடி எடுத்துகிட்டு வேறு செடி நட்டுக்கலாங்க. கொத்தவரங்கெல்லாம் அழகாக வளர்ந்துருதுங்க, விதை போட்டாவே அழகாக வளர்ந்துருதுங்க. நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாங்க. கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் நல்லா ஈஸியாக வர செடிங்க அது. ஆனால் கொத்தவரங்காய்க்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கவும் செய்யுதுங்க. அது நல்லா வந்துடுச்சுன்னா நம்மள லக்குங்க. இலை சுருட்டில் மாட்டிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதை எடுத்துகிட்டு வேறு செடி நடுறது தாங்க பெட்டர். வாங்க, அடுத்தது வந்து தக்காளி இன்னும் 1, 2 அந்த பக்கம் செவந்துட்டு இருக்குதுங்க, அதையும் பறிச்சிக்கலாம். உங்களுக்கு அப்படியே என்னுடைய தோட்டத்தை நான் அப்படியே சுற்றி காட்டிகிட்டே காய் பறிக்கிறேங்க. பாருங்கள், பாவக்காய், வெள்ளை பாவக்காய், இதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், விதைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். பழம் இப்போ 1, 2 விட்டுறதுங்க. ஏன்னா அது கொஞ்சம் விதைக்கு ஆகட்டும்னு சொல்லிவிட்டு இப்போ ஒவ்வொரு பழம் கொஞ்சம் அப்படியே விட்டுறதுங்க. அப்படி விட்டால் தான் நம்மளுக்கு விதைக்கு எடுக்க முடியுங்க, இல்லைன்னா எடுக்க முடியாதுங்க. அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து கேட்டுருந்தீங்க, நீங்கள் எங்கே மேம் விதை வாங்குறீங்க? ஒரு சில நேரத்தில் கடையில் வாங்குங்க, இல்லைன்னா என்னுடைய விதையவே நான் சேகரித்து வச்சு அந்த விதையே நான் மறுபடியும் ரீயூஸ் பண்ணுவேங்க. எனக்கு அதுவே போதுமானதுங்க. அதனால் எனக்கு வந்து கடையில் ரேர் வெரைட்டி மட்டும்தான், அதாவது புதுசாக நான் காய் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா மட்டும்தாங்க நான் போய் கடையில் வாங்குவேன். மற்றபடிக்கு பொடலங்காய் விதையாக இருக்கட்டும், பீக்கங்காய் விதையாக இருக்கட்டும், பாவக்காவாக இருக்கட்டும், கொத்தவரங்காயாக இருக்கட்டும், கத்திரிக்காயாக இருக்கட்டும், எல்லாமே என்னுடைய விதையே எனக்கு சரியாக போயிடுதுங்க. தக்காளியும் புழிஞ்சு விட்டா வந்துடுதுங்க, மிளகாயும் விதை போட்டால் வந்துடுதுங்க. அதனால என் மாடி தோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி மட்டும்தாங்க நான் கடையில் வாங்குகிற விதை. முள்ளங்கி, அதுக்கப்புறம் பீன்ஸு, லாங் பீன்ஸு கூட என்னுடைய விதையே தாங்க. பெரும்பாலும் என்னுடைய விதையை தாங்க நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் கேட்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அதிகமான விதையை வந்து சேகரிக்கிறேங்க. அதுக்கு முன்னெல்லாம் நான் இந்த மாதிரி அதிகமாகலாம் சேகரிக்க மாட்டேங்க. 1, 2 காய விடுவோம், அதுவே எனக்கு போதுமானதுங்க. அந்த பேட்ச் நம்மளுக்கு காய விட ஆரம்பிச்சுன்னா அதுலேருந்து மறுபடியும் புது விதை எடுப்புங்க. அந்த மாதிரி ஒரே முட்டைலாம் விதை எடுக்கக்கூடாதுங்க. புது புது விதையாக நம்ம எடுத்து வைக்கணுங்க. அப்போ தான் விதை முளைப்புத்திறன் நல்லா இருக்குங்க. நம்ம ஒரே முட்டைலாம் எடுத்து விதையை வந்து சேகரித்து வைக்கக்கூடாதுங்க. பாருங்கள், எவ்வளோ குண்டு குண்டான கத்திரிக்காய். கத்திரிக்காவுக்கும் அதே மாதிரி தாங்க. அந்த பவுடர் லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எறும்பு தொல்லை வராதுங்க. எறும்பால் தாங்க எல்லா பிரச்சனையும் வர்றதே. அந்த மாவு பூச்சி தொல்லை வர்றதே எறும்பால் தாங்க. அதனால் எறும்பு மட்டும் வர விடாதீங்க. அதுக்கு தான் அந்த எறும்பு பவுட்ரு போட்டிங்கன்னா எறும்பு கொஞ்சம் வராத கட்டுப்பாட்டுக்குள்ளே வருதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேங்க, கேட்டு நீங்களும் பலனடைங்க. பாருங்கள், முளைப்புத்திறன் எப்படி இருக்குன்னு. லாங் பீன்ஸுங்க இது. இது வந்து பீக்கங்காங்க. பீக்கங்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு. இது உங்களுக்கு சுரக்காய். இதுவும் சுரக்காய் தாங்க. இதுவும் சுரக்காய் தான். சுரக்காயும் இருக்குது, பீக்கங்காயும் இருக்குதுங்க, 2 கலந்து இருக்குது. இதுவும் லாங் பீன்ஸுங்க. இதுவும் பீக்கங்காங்க. இது பார்த்திங்கன்னா சுரக்காங்க, இப்போ தான் முளைச்சி வருதுங்க. கொத்தவரங்காய் பாருங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் நான் எனி டைம் விதை போட்டுகிட்டே இருப்பேங்க. பேக் ஏதாவது காலி இருந்துச்சுன்னா பிடுங்கி நட்டு விட்ருவோங்க. இதுதாங்க நான் வந்து மாடி தோட்டத்தை நான் மெயின்டைன் பண்ணுறேன் ஒரே வேலை. பேக் எது காலியாக இருந்தாலும் டக்குன்னு ஏதாவது ஒரு காலி இருந்தால் பிடுங்கி நான் நட்டு விட்ருவோங்க. வாங்க, அறுவடையை பார்க்கலாம். தக்காளி 1/2 கிலோவுக்கு மேலே வருங்க. கொத்தவரங்காய் 1/4 கிலோ வருங்க. ஒரே ஒரு பீக்கங்காய் இருக்குது, அதுவுமே 1/4 கிலோவுக்கு மேலே வருங்க.
அரை கிலோக்கு கம்மி 1/4 கிலோவுக்கு மேலே வருங்க. கத்திரிக்காய் அரை கிலோவுக்கு மேலேயே வருங்க, 3/4 கிலோ வருங்க. பாவக்காயும் 1 கிலோ வருங்க. பார்த்து என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டு கொடுங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட்டுன்றதை கமெண்ட் கொடுங்க, நான் விளக்கம் கொடுக்குறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை எல்லோரும் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.